கேட்டுக்கிறோம். சூரிய பகவான் காட்டுங்க. எங்களுக்கும் 1500 ரூபாய் கொடுக்குறீங்க. பொதுவா இருக்கிறோம் தொழிலாளர் அரசாங்கம் கொடுப்பது அவருக்கும் 1500, எங்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்குறீங்க. அது போதுமானது அல்ல. என்ன சொன்னால் நாங்கள் அதாவது உண்ண உணவு உடுத்த உடை இருக்கிற இடத்துல செய்யக்கூடிய நாங்க அரசாங்கம் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் மாநில செயற்தலைவர் எங்களுடைய இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர் சங்கத்துடைய தலைவர் என் மதிப்புக்குரிய இந்த பதவியை நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு நினைச்சு பாருங்க. ஒரு கட்சியோட தலைவர், ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் உட்காரின் 50 ஆண்டு காலமாக போராடி வாரியங்கள் இன்றைக்கு பல்வேறு சலுகைகள் பெற்றிருந்தாலும் குறிப்பாக என்னுடைய ஆசை, எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. நான் பென்ஷனுக்காக ரூபாய் இயற்கை மரணம் 50,000 வழங்கப்படுகிறது. அடுத்து அவருடைய தந்தை இறந்ததற்காக வாரிசுதாரர்களுக்காக ரூபாய் இயற்கை மரணம் 50,000 வழங்கப்படுகிறது. அடுத்து ஓய்வூதியம் 2 நபர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது. மரியாதைக்குரிய வேந்தர் அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முருகேசன் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. முருகேசன் அவர்கள் நாடிக்கொள்வோம். அடுத்து தினகரன் அவர்களுக்கு ஓய்வூதியத்துக்கான ஆணை வழங்கப்படுகிறது. அடுத்து தினகரன் அவர்களுக்கு ஓய்வூதியத்துக்கான ஆணை தினகரன் அவர்கள் கேட்டு சொல்லும். தினகரன் இங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சங்கத்தின் சார்பா பரிசு பொருள் எல்லாரும் கொடுக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய எம்பி அவர்கள் 2 நபர்களுக்கு பேட்டி சேலை கொடுத்து தொடங்கியிருப்பாங்க. ஏன்னா சாமானியவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பலத்த கனவழி வசதியோட நாம விழாவை சிறப்பு செய்யலாம். திமுக ஒரு தேர்தல் அறிக்கை தயார் பண்ணிச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தல் அறிக்கை தயார் பண்ணிச்சு. ஆனா அதிமுகவில் தொழிலாளர்ங்கிற வார்த்தை கூட இடம்பெறவில்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான